உங்களோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கேட்டகரிய மட்டும் உங்களோட வாழ்நாளில் எப்போவுமே நீங்க நம்பக்கூடாது. அது எந்த மாதிரியான கேட்டகிரி அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்ககிட்ட வருஷக்கணக்கா பழகியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க உங்கள மிஸ் பண்ற மாதிரி நெறைய உங்களுக்கு புரிய வச்சிருப்பாங்க. பட் நீங்களும் பார்த்தீங்கன்னா, அத நம்பி உண்மையாவே அவங்கள நம்மள மிஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு நீங்களும் வந்திருப்பீங்க. அப்படியாப்பட்ட நாட்கள்லையுமே பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்கள தேடி அவங்ககிட்ட நெறையா பேசணும்னு நெனச்ச நாட்கள் தான் மிச்சமா இருக்குமே தவிர, அவங்க என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப ரேரா கூப்பிடுவாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள கூப்பிட்டாங்க அப்படின்ற அதீத சந்தோஷத்த குடுத்துருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட துக்கம், சந்தோஷம் எல்லாத்தையுமே நீங்க அவங்ககிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ண ஆசைப்பட்டுருப்பீங்க. ஷேர் பண்ணியும் இருப்பீங்க. பட் அதுக்கெலாம் அவங்களோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய லெவல்லலாம் இருக்காது. நம்ம அதுக்கான பதில்கள அவங்ககிட்ட கேட்கும்போது கூட அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே. இந்த மாதிரி ஒரு விஷயமா? சரி, இதுக்கு உன்னோட மனசுல என்ன தோணுது? நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? அப்படின்னு நம்மளே குழப்பி விட்டுருவாங்க. இல்ல நம்ம ஒரு 2 கேட்டகரி சொல்றோம்னா, ஆமா அதான் நீ நெனச்சிட்டல்ல. அதுக்கப்புறம் அத பத்தி நான் சொல்றதுக்கு என்ன புதுசா கருத்து இருக்கு? அப்படின்ற மாரி சொல்லியே பார்த்தீங்கன்னா, நம்மள நெறைய விஷயத்துல வாய் அடைச்சிருவாங்க. தென் ஒரு சில ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளே போய் நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிரும். ஒருவேளை நம்ம தான் அவங்க கிட்ட ஓவரா அடிக்ட்டா இருக்கோமோ! ஸோ அவங்க தான் நம்மக்கிட்ட லிமிட்டா இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அந்த இடத்துல நம்ம அவங்க மேல அதிக பாசம் வச்சிருக்கனால, நம்மளோட கோவம் பார்த்தீங்கன்னா, ஒரு உச்சக்கட்டத்துக்கு போகும். அந்த டைம்ல நம்மளாலயே நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க கிட்ட பேசி சண்டை போடணும் அப்படின்ற அளவுக்கு நம்மளோட மனநிலைமை இருக்கும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பேசி அந்த இடத்துல சண்டையும் போடுவோம். அப்பவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். பட் நீ தான் இப்போ புதுசா இருக்க அப்படின்னு நம்மள தான் திசை திருப்புவாங்க. பட் அவங்க மனசுல லாஸ்ட் வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்ற உண்மையும் தெரியாது. அவங்க லைஃப்ல என்ன பண்றாங்க? என்ன நினைக்கிறாங்க? இல்ல இதுதான் இவங்களோட மைண்ட்ல இருக்கா? அப்படின்னு நம்மளால கண்டிப்பா கண்டும் பிடிக்க முடியாது. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருந்தாங்க, இல்ல இருந்துட்டுருக்காங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் அவங்க நம்மளுக்கானவங்களா மாறியிருப்பாங்களோ அப்படின்னு கூட நம்மளுக்கு மனசுல தோணலாம். பட் அப்பயும் பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க. இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மைண்ட்லயும், மனசுலயும் என்ன இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. கேட்டா ஒரே வார்த்தையில, "என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. நீ தான் புரிஞ்சுக்க மாட்ற" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வாயிலேருந்து அவங்களுக்கு என்ன ஒரு வார்த்தை வேணுமோ, அத ஈஸியா நம்மக்கிட்ட எப்படி பேசணுமோ, எப்படி பேசினா அந்த வார்த்தை நம்மக்கிட்ட இருந்து வருமோ, அந்த வார்த்தைய வாங்கிப்பாங்க. பட் இதுவே பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தை நம்மளுக்கு தேவை அப்படின்னா, அத வர வைக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கும். அத விட நம்ம எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவங்க மனசளவுல அந்த வார்த்தைய சொல்லுவாங்களா? ஒரு சில விஷயத்த, இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்களா? அப்படின்ற ஒரு மாரி ஒரு மைண்ட்ல நம்ம கேட்போம். பட் அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அப்பயும் 2, 3 ஆப்ஷன் வச்சு, இதில உனக்கு என்ன தோணுதோ அத வச்சுக்கோ அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில டயத்துல நம்ம அதிகமா சண்டை போட்டு, இல்ல எனக்கு இதுக்கு பதிலே தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னா, நம்ம குழம்புற மாரியே ஒரு பதில சொல்லுவாங்க. அதில நம்மளுக்கு தெளிவும் இருக்காது, திருப்தியும் இருக்காது. நம்ம அத பத்தி அவங்க கிட்ட திரும்ப கேட்டா, அதான் சொல்றேன்ல, உன்னோட மனசுல என்ன தோணுதோ அதுதான் உன்னோட முடிவு அப்படின்ற மாரி நீ இருப்ப. என்னோட முடிவ சொன்னாலும் உனக்கு புரியாது. என்னால சொல்ல வைக்கவும் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. பட் அத நீ எப்பவுமே என்ன புரிஞ்சுக்க மாட்ட. என்ன இருந்தாலும் உனக்கு என்ன பதில் தேவையோ அத தான் நீ எதிர்பார்ப்ப. ஃபர்ஸ்ட்டு ஆப்போசிட்ல சொல்றவங்க பேச்ச நீ ஃபர்ஸ்ட்டு கேட்டு, அத புரிஞ்சுட்டு அப்புறம் பேசுன்னு சொல்லுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா, அவங்க மொத்தத்துல நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க வாய தொறந்து. இல்ல அத மீறி பேசுங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு டாபிக்ல பேசிட்டு இருப்போம். அவங்க ஒரு டாபிக்ல பேசிட்டு இருப்பாங்க. இல்ல ஒரு ஸ்டேஜ்ல நம்ம அவங்கள விட்டு டோட்டலா விலகிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தா கூட, அந்த இடத்துல அவங்கள விட்டு விலக முடியாம நம்ம தான் கஷ்டப்படுவோம்.